பாரத்தை பகிர்ந்திடுவோமா? இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். யாத்திராகமம் 18:22. இந்த உலகத்தில் கலைத்துறையில் முத்திரை பதித்த ஒரு நபர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் பெருக ஆரம்பித்தது. அது நிமித்தம் அவருக்குள் பலவிதமான ஆசைகள், இச்சைகள், பெருமைகள் வந்து மனதை ஆக்கிரமித்தது. அது நிமித்தம் அவர் சினிமா மற்றும் தீமையான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய்விட்டார். சில நாட்கள் சென்ற பிறகு அவருடைய இருதயம் அதிக பாரத்தினால் நிறைந்து போனது. தன்னுடைய பாரத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமையிலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அப்பொழுது அவருக்கு இயேசுவின் நினைவு வந்து அப்படியே ஆண்டவரோடு இருந்த ஐக்கியத்தை நினைத்து பார்த்தார். வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் அவருடைய நினைவில் வந்து இருதயத்தை தட்டி கொண்டிருந்தது. உடனே அவர் தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை பூட்டி அன்னாலை போல மிகவும் மனம் கசந்து அழுதனுடைய பாவத்தையும் பாரத்தையும் ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டாராம். அதன் பிறகு அவர் செய்த எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலே வளர ஆரம்பித்தார். அவர் எந்த ஒரு மனிதரிடமும் முதலாவது அறிக்கையிடவில்லை. ஆண்டவரிடம் பாவத்தையும் பாரத்தையும் அறிக்கையிடுகிறார், பகிர்ந்து கொள்ளுகிறார். அதன் பிறகு மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்வை கழிக்க ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 6:5 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் வியாதி என்கிற பாரம், கடன் பாரம், இன்னும் ஏராளமான மன கவலைகள், யாரிடமும் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் தன் பாரத்தை சுமப்பானே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்போமா? நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுவோமா? அவர் வைத்திருக்கிற சொர்க்கலோகத்தை இலவசமாய் தருகிற அந்த சொர்க்கலோகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை ஒரு விசை அர்ப்பணிப்போமா?